ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ மார்க்கெட் எதுக்கு கேப் டவுன் ஆச்சுன்னே தெரியல. மார்னிங்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டிஃபான ஃபால் தான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-120 பாயிண்ட் வந்து டவுன் ஆச்சு. இந்த டவுன் வந்து மிட் கேப்பில் ரொம்ப அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் அதுக்கு மேலே மார்க்கெட் அந்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா கீழே விடலை. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அங்கேருந்து ஏறினது தான். ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஏறுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி இறங்கிறதுக்கான காரணமே இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஃபாலை பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் இறங்கிட்டு தான் ஏறுது. ஸோ ஜஸ்ட் அது ஒரு பேட்டர்னாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுச்சு. பட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லெவல் 23,50 கிட்ட வந்து மார்க்கெட் போயிட்டு அகெயின் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. இதுக்கான காரணங்கள் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 23,000, 23,100, 200, 300 இந்த மாதிரி கால் ஆப்ஷனில் கடந்த ஒரு 4 நாளாகவே நல்ல ஒரு ஓஐ அடிஷன் இருந்ததை பார்க்க முடியுது. அதனால என்னமோ தெரியல மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே போக முடியல. நல்ல ஒரு சாலிடான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்த மாதிரி இருக்குது. பட் பிபி டைனமிக்கோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து நல்லாவே கிராஸ் பண்ணி தான் போச்சு, இல்லைன்னு சொல்லலை. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செல்க்கு உட்பட்டுருச்சு. ஸோ நம்ம டைம் 1:30-2 மணி மாதிரி யூகேல சிபிஐ, அதாவது அவங்கள இன்ஃப்ளேஷன் டேட்டா கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டா கொஞ்சம் சரியில்லை. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து மறுபடியும் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா விழுந்து ஒரு மாதிரி மார்க்கெட் ஒரு மாதிரி அகெயின் அந்த 23,950 கிட்டே வந்து முடிச்சிருக்கான். பார்க்கலாம். நாளைக்கு வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ராடல் ப்ரீமியம் கிட்டத்தட்ட 170 பாயிண்ட் இருக்குது. 160லேருந்து 170 பாயிண்ட்டு. ஸோ மேலே வந்து ஒரு 150லேருந்து ஒரு 200 பாயிண்ட்டும், கீழே ஒரு 200 பாயிண்ட்டும் ரேஞ்சாக இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ ஸ்கியூ வந்து அப்சைடில் இருக்குது. இந்தியா விக்ஸ் டவுனில் இருக்குது. இன்றைக்கி நைட்டு நம்ம டைம் ஒரு 12 மணிக்கு யூஎஸில் எஃப்எம்எஸ்சி மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த ஃபெட் மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட மீட்டிங் இருக்குது, பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி பேங்க்ஸ் வந்து நல்லாவே சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுச்சு நம்ம மார்க்கெட்டுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஐடி வந்து இல்லை. ஏன்னா ஐடியில் இருக்கிற ஜெயின்ஸ் எல்லாமே இன்றைக்கி 2-3% இறங்குனதுனால பேங்கிங்கில் இருக்க ஜெயின்ஸ் எல்லாமே ஒரு 1% தான் ஏறி இருந்தது. ஆனால் இங்கே ட்ராக் வந்து ரொம்ப நல்லா வந்து ஐடியில் இருந்தது. கூடவே கொஞ்சம் ஆட்டோ செக்டாரில் இருந்ததுனால இன்றைக்கி நிஃப்டி வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணல. பட் பேங்க் நிஃப்டி 1% அளவு மேலே ஏறியே முடிச்சிருந்தாங்க. இது வந்து பார்க்கணும் இந்த நியூஸை. ஸோ நம்ம டைமு இந்த ஃபெட் மினிட்ஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ நம்ம டைம் ஆக்சுவலாக வந்து ஒரு 12:30க்கு வந்து பேசுகிறாங்க. இது கொஞ்சம் ஹை இம்பேக்டாக இருக்கும். கொஞ்சம் நிறைய விஷயம் வந்து இதில் பேசுவாங்க அப்படின்றது நம்பப்படுது. பார்க்கலாம். பிகாஸ் இது நியூஸ் பேஸ்டாக இருக்க வாய்ப்பு. அண்ட் இன்றைக்கி ஸ்ட்ராடல் ப்ரீமியம் எப்படி இருந்தது அப்படின்னா, நான் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல் எடுக்கிறேன். இன்றைக்கி ஸ்டார்டிங் ஆஃப் த டே 202 ரூபாவில் இருந்தது. எண்ட் ஆஃப் டே வந்து 164 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிகே இருந்தது. ஆனால் இது மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரைக்கில் எப்போ ஸ்பைக் வருதுன்னு பாருங்கள். அந்த ஸ்பைக்கை பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பயந்துருக்குன்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு 10-15க்கு மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னா, அந்த 10-15க்கு தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கேண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் 23,000க்கு மேலே மார்க்கெட் கிராஸ் ஆகி ஒரு 20-30 பாயிண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த இடம் வந்துருந்திங்கன்னா மார்க்கெட் வந்து பயந்துருந்ததை பார்க்க முடியுது. ஸோ 20 ரூபா ஸ்பைக் இருந்தது ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தில். அகெயின் வந்து இறங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஒரு 40 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடலில் நிஃப்டியில் கரைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆப்ஷன் செயினில் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி 22,900 அர்த்த மணியாக வச்சுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 160லேருந்து 170 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியமாக இருக்குது. பார்க்கலாங்க. இங்கே ஸ்கியூ என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட்டு மேலே ஏறினா ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் ஏறினா தாக்கு பிடிக்காது. ஏன்னா கால் செல்லர் மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐவி வந்து இங்கே இண்டிகேட் பண்ணுது. கீழே அதே மாதிரி கீழே போனாலும் புட் செல்லர் மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு கீழே ஐவி உதைக்குது. பார்க்கலாம். ஒரு ஃப்ளாட் டு ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே முடியும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். மேலே கீழே 100 பாயிண்ட்டுக்குள்ளே நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. எக்ஸிக்ஸ் நிஃப்டி இப்போதைக்கு ஒரு 40 பாயிண்ட் 48 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்லேயே இருக்கான். இப்போ யூரோப் மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. யூஎஸ் ஃபியூச்சரும் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால இந்த இம்பேக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது நேற்றோட எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி. நேற்று வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் பாசிட்டிவில் வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது எதாவது பிளாக் டீலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்து இது க்ரீனில் இருந்திருக்கும். ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் நேற்று ஒரு 300 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாங்க. 300 கோடி பெரிய விஷயம் இல்லை. லெட்ஸி பார்க்கலாம். இன்றைக்கி மேபி வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் க்ரீனில் இருக்க வாய்ப்பு. இதை பொறுத்து நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு வியூ எடுக்கப்படும் அப்படின்றது சொல்லலாம்.
எஸ் நண்பா. ஸோ செக்லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாக ஒரு மாதிரி மார்க்கெட் ரேஞ்சிலே இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் ரேஞ்சிடு அண்டர் 23Kக்குள்ளே நிஃப்டி இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடி ஸ்டாக் வந்து நல்லாவே இறங்கி இருந்தது. என்ன காரணம்னு கண்டிப்பாக தெரியல. அண்டு பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருந்தது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. நிஃப்டி ஃப்ளாட்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டி 1% ஹையில் இருக்குது. ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் இன்னொரு இண்டெக்ஸை கேட்ச் பண்ணிட்டு போனோம். மேபி வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியை கேட்ச் பண்ணிட்டு மேலே போகணும். இல்லை அப்படின்னா நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி பிடிச்சி கீழே இழுத்து விட்டுருன்னு சொல்லலாம். பார்க்கலாம், நாளைக்கு கதை தெரிஞ்சிடும். இந்தியா விக்ஸ் இன்றைக்கி 1.6% இறங்கியிருக்கு. நல்ல விஷயமா இதை பார்க்கலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸில் பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. இனிஷியல் லெவல் அது பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் இருக்கும். பட் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா செல் அண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கீழே உடச்சா ஃபர்தராக கீழே போகலாம். பட் மேலே உடச்சிது அப்படின்னா கூட மார்க்கெட் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வரதான் ட்ரை பண்ணுது. கூடவே நம்ம பிபி டைனமிக்கோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் ஓஏ பார்க்கணும். ஸோ நிஃப்டி இன்றைக்கி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துகிட்ருக்கு. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. இது வந்து நான் லாங்காக தாங்க எடுத்துப்பேன். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கரைஞ்சிருக்கு அப்படின்னா இதில் ஷார்ட் வெளியே போயிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மிட் கேப் நிஃப்டி மார்க்கெட் ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குனால இது லாங்காக எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியும் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டி லாங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பேங்க் நிஃப்டியும் ஷார்ட் கவர் பண்ணி மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு. நிஃப்டி கொஞ்சம் சைன் கொடுத்ததுன்னா பேங்க் நிஃப்டி இன்னும் கூட போக வாய்ப்புன்னு நினைக்கிறேன். மிட் கேப் நிஃப்டி நல்லாவே டீசெண்டாக வந்து மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. பட் பிசிஆரை பார்க்கும்போது நிஃப்டி ஓரளவு ஷேடாக இருக்குது. அது மேபி வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி கேமுக்கு கூட இருக்கலாம். பட் பேங்க் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் நல்ல ஒரு புட் ரைட்டிங்குள்ளே இருக்குது கம்பேர் டு எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர் இப்போதைக்கு ஃப்ளாட் டு நெகட்டிவாக இருந்துகிட்டு இருக்குது. யூரோப் வந்து ரெட்டில் இருக்குது. யூகேயில் கொடுத்த அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா நல்லா இல்லை. அதனால் அங்கே மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்மால் கேப் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2% அளவு ஏறி இருக்குது. ரொம்ப நல்ல விஷயமா இது பார்க்கலாம். இந்தியா விக்ஸும் இறங்கியிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி 1% ஏறி இருக்குது. இதெல்லாம் நல்ல விஷயமா பார்க்கலாம். கெட்ட விஷயம்னா ஒன்று தான், மார்க்கெட் வந்து என்ன தான் மேலே ஏறினாலும் செல் அண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு பேட் நியூஸாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை. ட்ரேடிங் ஐடியா ஏதாவது இருக்கான்னா ஐவி ரேஞ்ச் ஒரு ஃப்ளாட் டு அப்சைடாக இருக்க வாய்ப்பு. ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 160 பாயிண்ட் நிஃப்டிக்கும் அண்ட் சென்செக்ஸ்க்கு 1120 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க விஷயம் தான். ஆஃப்டர் உங்கள் ரிசர்ச்க்கு அப்புறம் நீங்கள் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.